ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரதியா சமையல்லேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரவை கேக் தான் செய்கிறேன். ஆவணம் இல்லாமல் பாத்திரத்தில் வச்சு நான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து செய்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம வந்து அரை கப் வந்து உருகின வெண்ணெய் எடுத்துக்கலாங்க. அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு இந்த பட்டர் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். சுகர் வந்து ஒரு கப்பு நல்லா பொடிச்சு வச்சுருக்கேங்க. அதை வந்து நம்ம இதோட சேர்த்து மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தயிர் வந்து அரை கப் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து ஒரு கப்புங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூனு. இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இதை பீட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஓரத்தில் வச்சிடலாங்க. வேறு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம வந்து ரவை வந்து 1.5 கப்புங்க. மைதா வந்து ஒரு அரை கப்புங்க. நம்ம எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாமே எடுக்கணும். இது வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூனுங்க. பேக்கிங் சோடா வந்து அது ஒரு அரை டீஸ்பூனு. உப்பு அது ஒரு அரை டீஸ்பூனு. இதெல்லாம் நல்லா போட்டு ஒன்றா கலந்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எல்லா பொருளும் இதில் வந்து சேர்ந்து ஒன்றா கலக்கிற மாதிரி நான் கிளறிட்டு இந்த பெரிய பவுலில் இருக்கிறதோட நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் போட்டு இதில் பொடிச்சு வச்சுருக்கேன். இது இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரூட்டி வந்து அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கேக் ட்ரேயில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேங்க. நம்ம இந்த மிக்சிங் பண்ணதில் இதில் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இதில் ட்ரே ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஈவனாக இருக்கிறதுக்கு 2 தட்டு தட்டினோம்னா நல்லா சமமாயிரும். ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க. அது ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம அப்படியே வச்சிடலாங்க. அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 ஹவர் இருக்கட்டுங்க. அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், எப்படி மெதுன்னு இருக்குது. இல்லை, நல்லா வெந்துருச்சு. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி மயிர்கோதி வச்சு கூட நம்ம இப்படி குத்தி பார்த்தோம்னா அதில் எதுவும் ஒட்டலைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன். பார்க்கவே எப்படி இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட சந்திக்கிறேன். வணக்கங்க.